மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். குடும்ப ஒற்றுமை பாதிக்கும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால்தான் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பு என பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 21 ஞாயிறு, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் 22 திங்கள், 23 செவ்வாய், 24 புதன் ஆகிய நாட்களில் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் அந்த 3 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால், அதுவும் குறிப்பாக 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேல் 23 செவ்வாய், 24 புதன் ஆகிய நாட்களில் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்.